ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். இந்த உலகத்தில் சத்தியம் என்பது ஒன்றுதானே? அப்படி இருக்கும்போது சனாதன தர்மத்தில் துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என்ற 3 தத்துவங்கள் ஏன்? ஒரு சாதாரண மனிதனுக்கு இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பம் வராதா? ஆன்மீகத்தில் இது போல புது புது தத்துவங்கள் வருவதை தாங்கள் வரவேற்கிறீர்களா? இப்போ நான் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து நான் நேராக பார்க்குற பார்வை வேறு, இப்படி பார்க்கறது வேறு, இப்படி பார்க்கறது வேறு. அதே மாதிரி நீங்கள் என்னுடைய இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும், இப்படி ஒரு மாதிரி இருக்கும், இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இருக்கிறது ஒரே ஆங்கிள் தான், ஒரே தான், எல்லாம் பார்க்குற கோணங்கள் வித்தியாசப்படலாம். அது மாதிரி ஒரே ஞானத்தை அடைவதற்கான வழிமுறைகளில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் 3 பேரும் சொல்கிறது காமன் தான். ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் அலைகள் இருக்குது. ஸோ ஆதிசங்கருடைய அத்வைத்தம் என்ன சொல்லுது? அலையும் கடலும் ஒன்று தான். அலைன்னா வீவ்ஸ், கடல். ஏன்னா கடல்லேருந்து தான் அலைங்க வருது. அதே மாதிரி அலைகள் கடலில் கரைஞ்சி போகுது. இப்போது நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், கடல் பரமாத்மா. ஸோ பரமாத்மா என்ற சாகரத்தில் இருந்து தான் ஜீவாத்மாக்கள் என்ற அலைகள் உற்பத்தி ஆகின்றன. அங்கேயே போய் திருப்பியும் கலந்து போகின்றன. கடலில் தானே கலந்து போகுது திருப்பியும். அதில் சில அலைகள் பெருசாக தெரியலாம், சில அலைகள் சின்னதாக தெரியலாம். ஸோ பெரிய அலைகள் சின்ன அலைகள்ன்றதெல்லாம் நம்முடைய தோற்றத்தினால் வருகிற விஷயங்கள் தவிர உலகத்தில் யாரும் பெரியவங்கள, யாரும் சின்னவங்கள. இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து வர்ற அலை அப்படியே மோதுற மாதிரி இருக்கும், ஆனால் அது நம்மக்கிட்ட வர்றதில்லை. அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை க்ரஸ்ட்னுவாங்க, அது தள்ளுது. அதுக்கு முன்னால் இருக்குது. நம்ம கால்கிட்ட வந்து சார் அலைக்கும் நம்ம பார்த்த அலைக்கும் சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் அத்வைத்தம். அத்வைத்தம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். ஜீவாத்மாக்கள் என்கிற அலைகள் பரமாத்மா என்ற சமுத்திரத்திலிருந்து தோன்றுகின்றன, அங்கேயே மறைகின்றன. ஜீவாத்மாக்களுக்குள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுதான் அத்வைத்தம். துவைத்தம்னா என்ன? 2 அப்படிங்கிறது. 2ன்னா என்ன? நீ வெறும் கடலை பார்க்காத, நீ இந்த பக்கம் இருந்து கடலை பார்த்துட்டுருக்க. உனக்கு தெரியாமல் போகலாம், ஏன்னா கடல் போயினே இருக்குதா, எங்கே முடியுதுன்னு உனக்கு தெரியாது. இதே ஒரு கப்பல்லையோ ஏரோப்ளேன்லேயோ ஏறி போனால் அந்த கடலுக்கு ஒரு முடிவு இருக்கும். இப்போ அந்த பக்கம் ஒரு கரை இருக்கும். அதனால் ஒரு கடல் இருக்குது, உனக்கு புரியாமல் போகலாம், ஆனால் அதுக்கு இன்னொரு கரை இருக்குது. அந்த கரையில் பரமாத்மா இருக்கான், அதுதான் கடவுள். இந்த கரையில் நீ இருக்க, இதுதான் ஜீவாத்மா. நடுவில் இருக்கிற கடல் தான் மாயை. அது இருக்கிறது உனக்கு குழப்பறதுக்காக இருக்கிற விஷயம். அதனால் உலகத்தில் 2 இருக்குது, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு அப்படின்றது. அலை வேறு, இது கடல் வேறு. கடல் என்பது ஒரு மாயை, ஜீவாத்மா இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இது இருக்குது. இது துவைத்தம். 3வது விசிஷ்டாத்வைதம், ராமானுஜருடைய. 2வது மாத்வர், முதல்து ஆதிசங்கராச்சாரியர். விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்கிறது? ஆமாம் மாத்வரே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கடல் இருக்கிறது வாஸ்தவம் தான், மாயை தான். அக்கறையில் சுவாமி இருக்கார், இக்கரையில் நாம் இருக்கோம். ஆனால் ஒரு நல்ல படகுக்காரன் கிடைச்சான்னா, ஒரு ஷிப்பு கிடைச்சதுன்னா, நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பகவான் காலடியில் உட்காந்துக்கிட்டு அவனை கும்பிட முடியும். நித்திய சூரிகள்னு சொல்கிறது அது. இது காம்ப்ரமைஸ் பிட்வீன் அத்வைத்தம் அண்ட் விசிஷ்டாத்வைதம் ஃபவுண்ட் பை இவர் ராமானுஜாச்சாரியம். ஸோ 3ல் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ ஒரே விஷயத்தை 3 பேர் 3 விதமான கோணங்களில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். பட் தே எக்ஸிஸ்ட் ஆஃப் ஏ ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா. 2ம் ஒன்று தான் சொல்கிறது அத்வைத்தம். இது வேறு அது வேறுன்னு சொல்கிறது துவைத்தம். அண்டு இது அந்த இடத்துக்கு போய் பரமாத்மா ஈசன் எந்த நீழலில் கோடையில் இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தண்ணில் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறது ராமானுஜருடைய தத்துவம். ஸோ 3 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, பார்க்குற கோணங்கள் வேறு. உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ எடுத்துக்கோ. ஒரு பட்டிமன்றம்னு இருக்குது. சினிமாக்களால் உலகத்துக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு ஒரு பட்டிமன்றம்னு வச்சுக்கோ. 3 பேர் நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க, 3 பேர் அதனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்வாங்க.
இது ஒரு பட்டிமன்றம். லாஜிக்கலாக உனக்கு என்ன காரணம் தோணுது நீ சொல்லு, அவளுக்கு தோணுது அவள் சொல்லலாம். இது மூணுமே வந்து தி ஆப்ஷன்ஸ் ஆர் யுவர்ஸ். யூ ஆர் அலோவ் டு சூஸ் வாட் யூ பிலீவ் இன் டு. உனக்கு எது கரெக்டுன்னு தோன்றதோ அதை நீ ஒத்துக்கலாங்கிறது தான் இதெல்லாம். இது வள்ளலாருடைய பாட்டும் அதுதான். இக்கரை கடந்திடில் அக்கறையே. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இந்த கரையில் நாம் இருக்கோம், அக்கறையில் நடராஜர் இருக்கார். இக்கரை கடந்திடில் அக்கறையே, அங்கே நடராஜர் இருக்கார். அதனால் அது என்ன, இனிப்பது நடராஜர் சர்க்கரை. அங்கே தான் நடராஜர் இருக்கார், அங்கே போயிட்டானா நீ அந்த நடராஜர் சர்க்கரையை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இதே தான். இவர் ராமானுஜருடைய விஷ்டாத்வைதம் எதுவோ அதுதான் வள்ளலார் சொல்கிறது. இக்கரை கடந்திடில் அக்கறையே, இனிப்பது நடராஜர் சர்க்கரையே. லௌகீகம் மெட்டீரியலிசம் மற்றும் அட்டாச்மெண்ட்டை வலியுறுத்துகிறது. ஆன்மீகம் சந்நியாசம் மற்றும் டிட்டாச்மெண்ட்டை வலியுறுத்துகிறது. அப்படியானால் லௌகீகமும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானதா அல்லது இணக்கமானதா? ஆன்மீகம் அப்படின்னா அது ஒரு சப்ஜெக்ட். ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் மாதிரி அது ஒரு சப்ஜெக்ட். ஆன்மீகம்னு என்ன, ஆன்மா சம்பந்தப்பட்ட சிலபஸ், ஆன்மா சம்பந்தப்பட்ட பாடம். அதில் ரெண்டு மேஜர் இருக்குது. ஒன்று என்ன, இகம் பரம். இகம்னாக்கா லௌகீகம், புரியுறதா? அதாவது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இகம்ன்றது. பரம்னா இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு தேவர்கள், ஆகாசம், கடவுள், வான உலகம், இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதனால் இந்த லௌகீகத்தில் இகமும் இருக்குது, பரமும் இருக்குது. இது ரெண்டும் வேறு வேறு அல்ல. இப்போ மண்ணில் நல்ல வாழணும், வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாயின்னு சொன்னால் அது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். பூமியில் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணின்னு வாழ்கிறது. சரி, பூமியில் இருந்து என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் ஏற கட்டிட்டு போகிறதுக்கு வழி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா, அட கண்ணில் தெரியுது வானம், கைக்கு வசப்பட மாட்டாதான் பாரதி ஆகி போகிறது. அது ஆன்மீகம் ஆகிப்போகுது. இது லௌகீகம். ஆகாசம் கண்ணுக்கு தெரியுது, ஒரு இந்த கர்ச்சீஃப் என் கண்ணுக்கு தெரியுதுனால என் கைக்கு வந்துடுச்சு. அது மாதிரி ஆகாசம் என் கண்ணுக்கு தெரியுதுனால அதுவும் ஒரு நாள் எனக்கு கிடைக்கும், வானம் வசப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா, அது ஆன்மீகம். லௌகீகம் அதாவது அந்த மெயின் சப்ஜெக்டில் இது ரெண்டு பிரிவுகள், இகம் பரம் சொல்லக்கூடியது. அதனால் இட்ஸ் யுவர் சாய்ஸ் வாட் யூ ஆர் சீக்கிங். சப்போஸ் இந்த உலகம் உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உலகத்தில் இன்னும் கூட நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கணும், அனுபவிக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் நத்திங் ராங். யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், யார் மனசையும் புண்படுத்தாமல், யூ ஹேவ் அ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். ஏன்னா இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, 4 ஊர் பார்க்கணுன்னு இருக்குது, 4 ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு இருக்குது, 4 விதமாக ட்ரெஸ் பண்ணணுன்னு இருக்குது. வாட் இஸ் ராங்? உனக்கு ஹார்ம் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கிற உரிமை இருக்குது. பட் த வாக்கிங் ரோட் ஆஃப் த ரூல்னு வாங்க, நீ வாக்கிங் ஸ்டிக் வச்சு ஜுங்கு ஜுங்கு நடக்கலாம். யூ ஹேவ் ரைட் டு வாக் வித் எ வாக்கிங் ஸ்டிக் ஆன் த ரோட், provided the tip of the walking stick does not touch the back of the person walking in front of you. உனக்கு முன்னால் நடந்து போகிறவங்களுடைய முதுகில் இந்த வாக்கிங் ஸ்டிக்கு பற்றக்கூடாது. இல்லைன்னா நீ கை வீசின்னு போய் யாருக்கு என்ன அதை பற்றி. இந்த கோல்டன் ரூல் தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தை நீ அனுபவிக்கலாம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போனி எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உனக்கு வரலாம். அப்போ யூ ஹேவ் ஆல் த ஆப்ஷன். ஆகாசத்தை பற்றி, மகான்களை பற்றி, மதங்களை பற்றி, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சேர்றதுன்றது இன்னொரு பாதை. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ ஹரிபரியில் இருக்கியா அப்படின்னா ஹரியை தேடு, ஹரிபரி. அப்போ நீ பரி வரணும் ஹரி. ஆஃப்டர் பரி யூ வில் கெட் த ஹரி. இது HURR, அது HAR. இவ்வளோ தான் 2 பேருக்கும் வித்தியாசம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ எப்படி வேணா இருக்கலாம். சீக்கிரம் தான் போகணுன்னு யாரும் உன்னை தட்டி விட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஒரு ஊருக்கு போகிற, போயிட்டு ஒரு நாள் கூட அந்த ஊரை சுற்றி பார்க்காம ஏன் அடுத்த ஊருக்கு போகணுன்னு யோசனை பண்ணுற. எந்த ஊருக்கு போனியோ அந்த ஊரில் அந்த ஹோட்டலில் தங்கு, அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாரு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகிறத பற்றி யோசனை பண்ணு. அதனால் இது ஒரு ஊர், அது ஒரு ஊர். இந்த ஊரை ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ அந்த ஊருக்கு போகலாம். சினிமா பாட்டு கூட இருக்குது. இந்த உலகத்தில் அம்மாவுடைய கர்ப்பத்தில் பிறந்தேன், அதனால் அதுக்கு பேர் கருவூர். அம்மாவுடைய கரு இல்லையா, அந்த ஊர், அதனால் கருவூரில் பிறந்தேன் அப்படின்னு ஆரம்பித்து இந்த உலகத்தில் நாம் என்னெல்லாம் அனுபவங்களை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரே வரிசையாக சொல்லிகிட்டே போயிருப்பாங்க. ஸோ எனி ஒன் ஹேஸ் டு பேக்கப் சம்டே.
but you can leisurely enjoy and you can hurriedly finish the journey. இந்த hurriedly finish பண்ணுறதை விட லெஷர்லியாக முடிச்சுட்டு போகிறது நல்லது, provided you don't hurt yourself or harm yourself and you don't postpone your reaching with your whims and foolish living. புதுசாக கர்மா சேர்த்துக்கூடாது. ஒரு மனிதனின் புற விழிப்புணர்வு மற்றும் அக விழிப்புணர்வு இந்த இரண்டு நிலைகளையும் தெளிவுபடுத்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழிப்புணர்வுன்னு என்ன, ஜாகிரத் அப்படின்வாங்க. இப்போ நீ கேட்டுன்னு இருக்கேன், நான் பேசின்னு இருக்கேன், அந்த அம்மா கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு என்ன பேர்? ஜாகிரத அவஸ்தா அப்படின்னு. விழிப்புணர்வோடு நாம் இந்த கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம், எல்லோரும் உட்காந்துருக்கோம், கோயிலில் இருக்கேன்னு தெரியுது, பிரசாதம் சாப்பிட்ருக்கோம், வாழைப்பழம் சாப்பிட்ருக்கோம், இதெல்லாம் ஜாகிரத அவஸ்தான்னு சொல்கிறது. இதே ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்காக கூட்டின்னு போகிறாங்க. ஆப்ரேஷனில் அவங்களுக்கு ஒரு குளோர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இல்லை மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அப்போது நீ உயிரோடு தான் இருக்கிற, ஆனால் டாக்டருங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உன்னை எந்த பார்ட்டை அவங்க அவுத்து போட்டு பார்த்துன்னு இருக்காங்க, எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எதுவுமே உனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் நீ இந்த கண்டிஷனில் இருந்தாலும் தெரியாது. திடீர்னு பார்த்தா உன்னை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் கொண்டு போய் படுக்க போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இது குளர் ஃபார்ம் ஸ்டேஜ்னு பேர். இது உயிரோடு இருக்க ஆனால் இல்லை, ஏன்னா நினைப்பில் உனக்கு எதுவுமே தெரியாது உன்னை பற்றி. மூணாவது, பட் யூ வில் கம் பேக், கான்ஷியஸ்னஸுக்கு வந்துடுவேன், திருப்பி ஜாக்கிரத்துக்கு வந்துடுவேன். மூணாவது இருக்கு இல்லையா, செத்தே போட்டான். ஸோ அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னால் அவனுக்கு எதுவும் தெரிய போகுது இல்லையா? இஸ் நோ மோர், ஈ கெனாட் பி ரிவைவ்டு அன்லஸ் இட் இஸ் டிவைன் வில் ஆர் ஃபேட். இல்லைன்னா அவன் செத்தது தான். அப்போ சுற்றி விட போகுது சுற்றம், அவ்வளோதான். யாரோ கொண்டு போய் அவனை எரிச்சிட போகிறாங்க, பொச்சிட போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஓகே, எல்லாம் உண்மை தான். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லிவிங் இன் எ பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பார்ட்மெண்ட். இதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்ஸ், அதில் ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது. எஸ், இவருடைய கொஸ்டின் என்னென்னா, சிவனுடைய கழுத்துக்குள்ளே எப்படி பாய்சன் போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆலகால விஷம். அதனால தான் இந்த இடத்துல அவருக்கு விஷம் இருக்கிறதுனால திருநீல கண்டம், நீல அப்படின்னா ப்ளூ, கண்டம்னா இந்த இடம், அவருக்கு அந்த இடம் ப்ளூமாக இருக்குமா விஷம் குடித்ததுனால. ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க, இந்த மில்கி ஓஷன். அதில் ஊர்த்வரேதஸ்ன்ற ஒரு ஒத்த கொம்பு குதிரை, யூனிகான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கற்பக விருஷம், காமதேனு, மகாலட்சுமி, அமிர்தம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயமெல்லாம் வந்தது. எல்லோரும் எனக்குன்னு சொல்லி நல்லதெல்லாம் வாங்கிக்கினாங்க. அடுத்தது உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷம் வந்தது. அப்படி நச்சு போய் கக்கிட்டு இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு பாய்சன் வருது. எல்லோரும் எனக்கு வேணான்றாங்க, ஆனால் உலகம் அழியும். அதனால் சிவன் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள்லாம் நல்லா இருங்க, நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த விஷயத்தை குடிக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் இருந்த சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவர் ஓடி வந்து இப்படி பிடிச்சிக்கிறார். இப்போ உங்களை பாம்பு கட்சிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கட்டு போட்டுருவாங்க, அந்த விஷம் பரவக்கூடாது. இந்த மாதிரி இந்த விஷம் கீழே போயிடக்கூடாதுன்னு சுந்தரர் வந்து இப்படி கையை பிடிச்சி இது பண்ணிடுறாரு. அதனால் அவர் பேர் ஆலகால சுந்தரர், ஆலால சுந்தரர், ஆலால சுந்தரன். இப்படி தான் சுந்தரருக்கு பேர் வந்தது. அவர் தான் அந்த விஷயம் உடம்புக்குள்ளே போகாமல், அதனால் அப்படியே இந்த கண்டம் நீலகண்டம்லாம் இருந்தது. ஒரு பாட்டு கூட இருக்குது சம்ரஷ்னால, கழுத்தில் நீல வச்சுருக்கான், விஷயத்தை வச்சுருக்கான். முதல்ல எனக்கு அருள் வந்தது திருவக்கரை கோயிலில் இந்த பாட்டு பாடும்போது தான். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் ஈசன், உமையை தன்னிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன், நாட்டியத்தின் முதல்வன், கைலையன் கிரீரைவன், கைலை வாழும் சிவன், பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். அப்போது இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் ஓடின்னு இருக்குன்னா என்ன காரணம்? அந்த விஷம் உலகத்தை அழிக்காத சிவபெருமான் தியாகம் செஞ்சார். அதனால் சிவனுக்கு என்ன பேர்? தியாகராஜன். எல்லாருக்கும் மேலே இருக்கிற கிங்கு. ஏன் அவர் தியாகத்தில் கிங்கு? தியாகராஜன், தியாகேசன்,
தியாக விடந்தன். அப்போ திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நாகரிகன்றது ஷாம்பு போட்டுக்கிறது, கண்டிஷன் போட்டு குளிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் கிடையாது. உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விஷத்தை கூட நீ எடுத்துக்கிட்டியானா அதுதான் உலகத்தில் பெரிய நாகரிகம். பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர், பெயக்கண்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு, நஞ்சு உண்டு அமைவர் விஷத்தை கூட சாப்பிட்டுட்டு காமா இருப்பாங்க. பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். உலகத்தில் பெரிய நாகரிகம் இதுதான், மற்றவங்க நல்லா இருக்காக நாம் தியாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்ச போது அந்த விஷத்தை கூட தான் எடுத்துக்கொண்டு உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது. இது புறநானூற்றில் வருது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நரி நாகரீகர். பெரிய நாகரிகம் என்னன்னா, ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நாம் விஷயத்தை கூட எடுத்துக்கிறது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நரி நாகரீகர். இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதே கடலில் தான் அமிர்தமும் வந்தது, அதில் தான் அழகால விஷயம் வந்தது. ஒரு கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய அம்மா இருக்கா, மதர். தாய் சிறந்த தயான தத்துவனேன்னு சிவனியே சொல்கிறாங்க. தாய் சிறந்த ஒரு கோயில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா இருக்கா, அவருடைய இடுப்புக்கு கீழே ஒரு குழந்தை பிறகுற போது இருக்கு இல்லையா, கொடி, தொப்புள் கொடின்னுவாங்க, ஓம்பிலிக்கல் கார்டு. அது விஷம், நாய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு பூமி கீழில் போட்டுருவாங்க. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுனால அந்த தொப்புள் கொடியை உன் பேர் போட்டு எழுதி இங்கே வச்சுக்கிறாங்க. இந்த பட்டர்ஃப்ளை கம்பெனிக்கு எதிரில் ஒரு கம்பெனி இருக்குல்ல, லைஃப் ஸ்டைல் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அதில் உன் சார்புலாம் அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. பிற்காலத்தில் உனக்கு எந்த மாதிரி இன்க்யூரபிள் டிசீஸ் வந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து அதை வச்சு அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரி உனக்கு க்யூர் பண்ணுறதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லி விஷத்துக்கு முறிவு இருக்குங்கிற மாதிரி. அதுதான் அந்த லைஃப் ஸ்டைல் கம்பெனி பண்ணுற வேலை. பட் தே ப்ரிசர்வ் இட் ஃபார் 20 years. நீ உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைப்ப, அடிக்கடி கரண்ட்டு போயிடும், எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் அதுதான் அந்த கம்பெனியோட. அந்த மாதிரி ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரி இந்த உலகத்தில் நல்லதுக்காக இந்த பிரயத்தனங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அம்மான்றது யார்? மார்பில் அமிர்தத்தை வைத்து கொண்டிருக்கிறாள், தொப்புள் கொடியில் விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. உலகத்தில் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இப்போ நான் பேசுகிற மைக்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்குதா, இல்லைன்னா அந்த மைக் வேலை செய்யாது. பல்பில் இருக்கா, ஃபேனில் இருக்கா, எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த ரெண்டும் சேரலைன்னா நோ கரண்ட், நோ ஆக்டிவிட்டி. இந்த உலகத்தில் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. நமக்கு தெரிஞ்சது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது போக இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள்லாம் கரண்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எர்த்துன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அதாவது இந்த கரண்ட்டோட சோர்ஸ் எடுத்துன்னு போய் பூமிக்கு அடியில் ஏதோ ஒரு குச்சியில் ஆணி வச்சு நட்டு பூமிக்கு அடியில் விட்டுருங்க, எர்த்துன்றது. ஸோ அந்த எர்த்துன்றது தான் பிரம்மா. புரியுதா? எர்த்துன்றது பிரம்மா, பாசிட்டிவ் டெர்மினல்ன்றது விஷ்ணு, அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்லையே அது சங்கரன். ஸோ பிரம்மா விஷ்ணு சங்கரன் தான் இந்த உலகத்தை இயக்குகிற கரண்ட்டு. ஸோ பிரம்மான்னா பூமி. இந்த பூமி இல்லைன்னாக்கா இந்த ஆக்டிவிட்டிலாம் எங்கேருந்து வந்தது? அப்போது காக்கும் கடவுள்னு சொல்கிறீங்க விஷ்ணு, வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அதனால் அது பாசிட்டிவ். நெகட்டிவான விஷயங்களெல்லாம் அழிக்கிற ருத்ரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் சங்கரன் சொல்லக்கூடியது. ஸோ ருத்ரானாம் சங்கர சாஸ்மின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு. அது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ உலகத்தில் எல்லாமே இருக்கும். நம்ம சரீரம் பிரம்மம், இதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு விதமான மூச்சு காற்றுகளில் ஒன்று சங்கரன், ஒன்று நாராயணன். நீ சிவ சக்தி ஐக்கிய சொரூபின்யான்னு பார்க்குற போது வலது பக்கத்தில் சிவன், இடது பக்கத்தில் நாராயணன், இது சக்தி சிவசக்தி. சங்கர நாராயணன் பார்க்குற போது வலது பக்கத்தில் சிவன், இடது பக்கத்தில் நாராயணன். ஆனால் வலது பக்கங்கிற சிவன் மாறுறதே இல்லை. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் நாராயணனும் மாறுறாங்க. ஏன்னா ரெண்டும் ஒன்றே தான். சங்கர நாராயணன் ரெண்டும் ஒன்றே தான். இது நாராயணனும் அம்பிகையும் ஒன்றே தான். அதனால் கச்ச பகவான் சங்கர நாராயண ஆத்ம ஏவ. பகவான் என்பது யார் இல்லை எதுனா, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க பகவான். அதனால் எல்லாத்துலேயும் எல்லாமே இருந்து தான் தீரும். எந்த பொருளும் எடுத்துக்கோ. நான் தான் சொல்லிட்டேன், எலக்ட்ரிசிட்டிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்து இருக்குது. ஒரு அம்மா இருக்கா, அவகிட்ட இருக்குது. பறக்கடை கரைஞ்சி அமிர்தம் வருது, இது வருது. உலகம் பூராவும் ரெண்டும் சேர்ந்துருக்கும். ஒரு நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். இந்த கெட்டவங்க இல்லைன்னா போர் அடிச்சுடும் லைஃப் கூட. இப்போ
இப்போ வெயிலெல்லாம் அடிக்கிற போது தான் உனக்கு இப்போ 4 மழை தூரிச்சுனாக்கா நல்லாயிருக்கும் இல்லையா? எப்போ பாரு வெயில் அடிச்சுனே இருந்தால் என்ன இதுன்னு. அதேமாதிரி எப்போ பாரு மழை பெஞ்சினே இருந்தால் இந்த பேர் பிடிச்ச மழை, ஏன்னா துணிக்கிலாம் கப்படிச்சுன்னு இருக்கும் உங்கள் வீட்டில், எங்கே போகிறதுனே தெரியாது. அதனால் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப். இது இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும், அது இருந்தால் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் வெயிலும் வரும், இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பிரிவும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இங்கிலீஷில் எஸ்டி கால்ரேஜ்னு ஒருத்தன் தான், அவன் சொல்கிறான் லைஃப்னா என்ன அப்படின்னா, டு மீட், ஒருத்தர் ஒருத்தர் 2 பேர் மீட் பண்ணிக்கிறது. டு நோ, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. டு நோ, டு மீட், டு நோ, டு லவ், ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறது. இதோட நின்று போனால் அது வாழ்க்கை கிடையாது. டு மீட், டு நோ, டு லவ் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் தென் டு பார்ட், பிரிஞ்சாகணும். ஒரு ஒன்றா பிரிவு இருக்கும், பகல்னா இரவு வந்தே ஆகணும், வாழ்க்கை பிறப்புன்னா இறப்பு இருந்தே ஆகணும் இல்லையா? அதனால் டு மீட், டு நோ, டு லவ் அண்ட் தென் டு பார்ட் இஸ் அ சேட் டேல் ஆஃப் மெனி அ ஹியூமன் ஹார்ட் அப்படின்வோம். இந்த உலகத்தில் எல்லாருடைய சோக கதையும் இதே தான். 3 இருந்து 4வதுக்கு போய் முடிஞ்சு தான் ஆகணும் எதுவாக இருந்தாலும். ஸோ சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் அப்படின்னோம். முதல்ல சாமி கூட ஒரு உலகத்தில் இருக்கிறது, சாலோகம் அதே உலகத்தில் இருக்கிறது, சாலோகம். அப்போ அதில் நல்லா வேலை செஞ்சு சாமிக்கு க்ளோஸ் ஆகிடுறது. ஏதாவது ஒரு வேலை இருந்தாக்கா இதை பண்ணுப்பா அதை பண்ணுவான்னு சொல்கிறது இல்லையா? அப்போ தி கெட் இன் டு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வித் தி பவர் சென்டர், அது சாமீபம். அப்போ எனக்கு ஒரு வேலை ஆகணும், நீ போய் வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்துடும், நீ போய் இதை பண்ணிட்டு வா அதை பண்ணிட்டு வரணும். அப்போ என்னுடைய ரூபமாகவே போயிட்டு நீ என்னை ரெப்ரசன்ட் பண்ணுற. அப்போ அதுக்கு என்ன பேர்? சாரூபம். சாலோகத்திலிருந்து க்ளோஸ் ஆகி சாலோகத்திலேருந்து சாமீபமாகி சாரூபம் ஆகணும். நீ அங்கேயே வாழைப்பழம் கொடுத்து நின்றுட்டு இருப்பியா, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி திருப்பி வந்துடுவேன், அதுக்கு பேர் சாயுஜ்யம். திருப்பி வந்தாகணும். அப்போ அடுத்த வேலை வர வரைக்கும் நீ உட்காந்துட்டு இருக்கலாம். இப்படி தான் லைஃப் கூட. ஸோ யூ ஹவ் டு கம் பேக், கோ, அண்ட் இட்ஸ் எ ரொட்டீன் ப்ராசஸ். தெர் இஸ் நோ யூனிவர்சல் டிஃபரன்ஸ் இன் எனி ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டீஸ். எல்லாத்துலேயும் இதாக தான் இருக்கும். ஸோ சிவபெருமான் கூட ஆளாள சுந்தரர் என்ற சுந்தரர் இருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெண்டிங் இருந்தது. சிவன் பூமிக்கு போன்ட்டார். அவர் வந்து நரசிங்க முனையர் என்ற ராஜா கிட்ட வளர்க்குறாரு. அவர் பிறந்தது ஒரு பிராமணர் வீட்டில் பிறந்தார். ஆனால் ராஜாவுக்கு அந்த குழந்தையை பிடிச்சிருந்தனா நான் வளர்த்துக்கிறேன்னு கூட்டின்னு போயிட்டான். அப்போ மேலே இருந்தபோது சாலோகம், அதில் அவர் சிவபெருமான் விஷயத்தை குடிச்ச போது கழுத்தை பிடிச்சார். அதனால் அவர் க்ளோஸ் ஆகிட்டார் சிவனுக்கு. விண்ணூரும் மண்ணூரும் சிரித்தாலும் உதவா ஒரு தோழனுங்கிற மாதிரி. அப்போ சாமீபம் ஆயிட்டார். அப்போ சிவனுடைய வடிவமாகவே பூமிக்கு வராரு இல்லையா? அப்போ சாரூபம் ஆகிறாரு. இங்கே வந்து அந்த ஆனந்தனை சொன்னந்தனை 2 பொம்பளைங்களை லவ் பண்ணார்ல கைலாசத்தில், அவங்கள வந்து சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியாரும் திருவத்திலையும் திருவாரூர்லையும் லவ் பண்ணி இந்த அனுபவமெல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பியும் சிவபெருமான் வெள்ளை யானை அனுப்பிச்சு இது மேலே வந்துரு அப்படின்னு கைலாசத்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு இல்லையா? அதுதான் சாயுஜ்யம். ஸோ உலகத்தில் எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் உண்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே போய் ஆகணும். பரமாச்சாரியர் இருக்கார், உலகத்தில் வந்தார், ஏதோ கடவுளுக்கு வேலை செஞ்சார். அவர் எங்கே போயிடுவாருன்ற? எல்லாத்துக்கும் மேலே அவர் அம்பாள் உபாசனை பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே மனோன்மணி கிரகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவருடைய ஆத்மா அங்கே போயிடும். நாரத, பராசர, புண்டரீக, பிரகலாத என்ற இந்த 4வரும் விஷ்ணு பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை அடைந்தவர்கள். இதில் பிரகலாதன் எவ்வாறு ஒரு அதிதீவிர நாராயண பக்தனாக இருந்தான் என்று பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். மற்ற 3வரும் எவ்வாறு அந்த நிலையை அடைந்தார்கள் என்று தெளிவுபடுத்தி அருளுமாறு கேட்டு. பராசரர் மிகப்பெரிய ரிஷி. அவர் இல்லைன்னா உங்கள் பரதக்கண்டையினுடைய ஸ்டார்டிங்கே வந்திருக்கார். வேதவியாசர் இருக்கார், அவர் சுகபிரம்ம ரிஷி, பராசரர், இவங்கெல்லாம் வரிசையாக வாழையடி வாழையென வந்தவங்க. அவர் மிகப்பெரிய ரிஷி. அதனால் அது பராசரர். நாரதருங்கிறவர் யார்? ஆஞ்சநேயர், நாரதர் இவங்கெல்லாம் ஒரே காம்பினேஷனில் வந்தவங்க தான். நாரதர் வந்து மகாலட்சுமியோட சுயவரத்துக்கு போய் அந்த அம்மாவை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுக்கிட்ட போய் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நான் மகாலட்சுமி கட்டிக்கணும்னாரு.
அதனால் இவர் வந்து எனக்கு ஹரிமோகம் கொடுனார். ஹரிமோகம்னா என்ன, உன்ன மாதிரி அழகாக என்னை மாற்று, அப்போ தான் மகாலட்சுமி எனக்கு மாலை போடுவான்னு அர்த்தம். ஹரின்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று பெருமாள்னு, இன்னொன்று குரங்குன்னு சொல்லி. இவர் போய் அறிமுகம் கேட்டார் இல்லையா, அதனால் அதுக்கு என்ன இருக்குது, அறிமுகம் கொடுத்தாருன்னு அவர் தான் குரங்க வந்துட்டார். இது இன்னொரு உப கதையாது இல்லையா. ஸோ நாரதர், பராசர, புண்டரீகன் யார், ஒரு சாதாரண ஆள். அவன் அவங்க வயசான அம்மா அப்பாவுக்கு தொண்டு செய்யணும், அதுதான் அவனுடைய டியூட்டி. அதனால் ஒரு நாள் 7 சப்த கன்னிகள் இருக்காங்க இல்லையா, கங்கை, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, இதெல்லாம் 7. இவங்க கருப்பாக போகிறாங்க, அசிங்கமாக இருக்காங்க. அப்போது அங்கே விட்டலா கேட்குறாரு, என்ன நீங்கள்லாம் யார் என்னான்ட்டு. நாங்கள்லாம் 7 நதிகள், இந்த ஜனங்கள்லாம் வந்து எங்ககிட்ட குளிச்சு எல்லா பாவத்தையும் விட்டு போகிறாங்க, நாங்கள் கருப்பாகி போகிறோம், ஒவ்வொரு நாளும் அசிங்கமாகி போயிடும். இந்த குடிசைக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், அவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு தொண்டு செஞ்சு அவ்வளோ புண்ணியாத்மாவாக இருக்கான், அவனை போய் தரிசனம் பண்ணாவே எங்களுக்கு பழைய வடிவம் திரும்பி வந்துடுது. அதனால் நாங்கள் ஒரு நாளும் அவனை பார்த்துட்டு திருப்பியும் போய் எங்கள் வேலையை செஞ்சுன்னு இருக்கோன்ட்டு. இப்படி ஒருத்தர் இருக்கானான்ட்டு பாண்டுரங்க இருக்கார் இல்லையா, அவர் வராரு. அவன் சொல்கிறான், கொஞ்சம் இரு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டியிருக்குன்னு செங்கலில் போட்டு இது மேலே நின்றுட்டான். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்த உடனே தான் அவன் பாண்டுரங்கன்னு அங்கேயே நின்ட்டாருன்னு சொல்லுவாங்க. விட்டல பாண்டுரங்கா செங்கல் மேலே நின்னான் பாண்டுரங்கன்னு ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லை. செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே, ஜெகமெல்லாம் திருவாயுள் வைத்த ஸ்ரீ பெருமாளே, அங்கண்மால் ஞாலத்தை மூவடியால் அளந்தவன், அடியவனின் சொல்படியே ஆடாமல் அசையாமல் பெற்றவர்க்கு செய்யும் சேவை பெரிது என்று வந்து அவர் அங்கே நின்று விட்டல பாண்டுரங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. பன்றிபுரத்துக்கு போய் நீ கூட கட்டிக்கலாம் சாமியை, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இல்லை. அது அங்கே நின்று தான், அது அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி தான். இப்போ நாரதர், பராசரர், புண்டரீகர், பிரகலாதனை பற்றி உங்களுக்கே தெரியும். 4 இந்த பிரகலாதனாக இருந்த ஆள் தான் பின்னால் வியாசராயராக வந்து, வியாசராயராக இருந்தவர் தான் வந்து ராகவேந்திரராக வந்து, இப்படி நதி மூலம் ரிஷி மூலங்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஆத்மா அடுத்த போஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அப்பா அம்மாவை மதிக்கிறவங்க எல்லாம். இப்போ ராமர்லாம் இருக்காருன்னா அவர் அப்பாவை மதிச்சு தானே. தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை, அதனால் காடாள வேணும் நாடாள வேணும்னாலையும் சரி, மன்னவன் பணியன்ற கைகை சொல்கிறா, அவங்க நைனா உன்னை காட்டுக்கு போக சொல்லிட்டாருன்னு. மன்னவன் பணியன்ற ஆகிய நும்பணி மறுப்பணும் நான், நீ ஏம்மா அவர் பேரை சொல்கிற, நீ சொல்லு காட்டுக்கு போகணும், நான் பாட்டிக்கு ஜாலியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறது ரொம்ப பாலிஷ்டாக சொன்னாலும் கம்மன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, நன்னிய கானகம் நன்னி புண்ணிய நதிகளாடி 7 ஆண்டில் வாங்குறாளாம். காட்டுக்குள்ளே போய் எல்லா புண்ணிய நதியிலையும் நீராடி புண்ணியம் சேர்த்துக்கின்னு 7 × 2 14 வருஷம் கழித்து வந்துடுதாமா, உங்கள் அப்பா அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு கம்பர் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி வச்சுருப்பான். அவர் அப்படி போகிறாரு இல்லையா. அப்போ கங்கை இருக்கா, கங்கையில் டுபுக் போட போகிறாரு. அப்போ கங்கை தாய் எழுந்திரிச்சு அவரை கும்பிட்றாராம். ராமா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பாவத்தை எங்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க, என் பாவம் எப்படி போகும்னு பயந்துன்னே இந்த நீ வந்து குளிச்சில்ல, அதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சு. பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர். பாருளோர்னா பூமியில் இருக்கிறவங்க, பாதகம்னா அவங்க செஞ்ச தப்பு, எண்ணில்னா கங்கை ஆகிய என்னிடத்தில் நீக்குவர். யானும் அந்த தெற்றுன்றது தமிழ் மலையாளம் ரெண்டுத்திலையும் மிஸ்டேக்குன்ற மீனிங். நான் செய்த தெத்து இருந்தா அப்படின்வோம். ஸோ தெற்று. இப்போ யானும் அந்த தெற்று, அந்த தவிர ஒன்றில் நீக்கினேன். நீ குளிச்சே இல்லையா, அதுலேயே என் பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா, உயிர்ந்தேன், நான் உருப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் ஆண்டாள் பாடிய திருப்பாயில் என்ன வரும், நீராட போதுவீர் போதுமீனும் நேரிழையீர், வாங்க எல்லாரும் போய் குளிக்கலாம், நீராட போதுவீர். இந்த மாதிரி இன்னொரு பாட்டு கொடுத்து, கங்கையை போல் காவேரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் அப்படின்னு. ஆனால் கங்கை காவேரி இதுக்கெல்லாம் ஒரு மகத்துவம் இருக்குது. ஏன்னா அதுங்கெல்லாம் மக்களுடைய பாவங்களை வாங்கிக்கிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி, குளிக்கிறதுக்கு தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி, கரண்ட் எடுக்கிறதுக்கு எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துன்னு உட்காந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதனால் நதியின் பிழை என்று நறும்பொருள் இன்மைன்னுவான்.
தண்ணி இல்லைன்னா நதி செஞ்ச தப்பு என்ன இருக்குது? ஆகாசத்தில் மழை பெய்யலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நதிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் உண்டு. ஸோ எந்தெந்த அதனால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த புண்ணியவாஜனம் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா உங்கள் வீட்டு குழாயில் இருக்கிற தண்ணியே வந்து பிடிச்சி அதில் மாவெளி வச்சு ஒரு தேங்காய் வச்சு அட்சதெல்லாம் வச்சு குங்கெல்லாம் வச்சு ஊதுவத்தி வெத்தலை பாக்கு எல்லாம் அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணிக்குள்ளே கங்கை யமுனை சரஸ்வதி எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து குடியிருக்கணும். நான் இப்போ பூஜை பண்ண போகிறவன் இந்த புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தை எடுத்து நான் வீட்டிலலாம் சுத்திகரிக்க போகிறேன், இங்கே இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் போகணும் அப்படின்னு சொல்லி சைவம் சப்தைதே தீர்த்ததாயகா. சப்தைதனை 7ன்னு அர்த்தம். எல்லா தீர்த்தங்களும் இந்த கலசத்தில் வந்து இருக்கட்டும். சைவம் சப்தைதே தீர்த்ததாயகா, சைவம் சப்தைதே மோட்சதாயகா. எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்காக இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பெரியவங்க நல்ல ஜீனியஸு. இப்போலாம் யார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? ஐயருங்களும் பிஸியாகிறானுங்க, இந்த பூஜை பண்ணுறவங்களும் பிஸியாகிறானுங்க. யாருக்கும் இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சில்லை. சிவபுராணத்தை பற்றி சொல்கிறபோது என்ன சொல்கிறாங்க, செல்வர் சிவபுரத்து சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். யாரெல்லாம் கைலாசத்துக்கு போவாங்க தெரியுமா? ஒரு பாட்டு சொல்கிற போது அது அப்படியே மைண்டை வாங்கி அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறவங்க. சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஸோ எந்த மந்திரம் நீ சொல்கிறதா இருந்தாலையும், ஈவன் சாதாரணமாக நீ சொல்கிற பகை கடிதல் கந்தசி கவச்சம் ஏதோ ஒரு தன்முக கவச்சம் எது நீ சொன்னாலேயும் கூட அதை மீனிங் தெரிஞ்சுட்டு சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு திருப்பாவை சொல்கிற திரும்பாவை சொல்கிற அது கூட மீனிங் தெரிஞ்சுட்டு சொல்லணும். சும்மா அப்படியே அடாப்புடான்னு ஜெட்டு ஸ்பீட்டில் சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் மீனிங் இல்லை. பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். ஏன்னா மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். நம்மளோட மூத்தவர்கள் சொன்னதெல்லாம் அமிர்தத்துக்கு இணையான விஷயங்கள். அதனால் இன்றைக்கி எல்லாம் அழிந்து விட்டது. இன்றைக்கி எல்லாம் போச்சு. சான்ஸ்கிரிட்டு எப்பயோ போயிடுச்சு. அண்டு தமிழ் இன்றைக்கி தமிழாக இல்லை. பேருக்கு தான் தமிழே தவிர இன்றைக்கி தமிழாக இல்லை. குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனையும் அவன் அமர்ந்த தேரையும் பாதுகாப்பதற்கு பகவான் கிருஷ்ணரே சாரதியாக அமர்ந்திருக்கும் போது அர்ஜுனனது தேர்கொடியில் ஆஞ்சநேயரை பகவான் கிருஷ்ணர் அமர வைத்து அர்ஜுனனை பாதுகாக்க வேண்டிய காரணம் என்ன? அர்ஜுனன் இந்திரன் சொல்லியிருக்கேன் நான். அதாவது நீ அர்ஜுனனை பார்த்தா ஒன்றும் புரியாது. இந்திரன் ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தில் இருந்தவர். அண்டு அவருக்கு தெரியும் ராமரும் கிருஷ்ணரும் ஒன்று தான்ங்கிறது ஆஞ்சநேயருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாக்கிட்டேன்னா, அதனால் தன்னுடைய பாஸு கிருஷ்ணர் என்ற ஃபார்மில் வந்திருக்காருங்கிறதுனால அவர் ராமருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த தேர்கொட்டியில் இருந்ததுக்கு அதுதான் காரணம். அவர் வந்து இந்திரனுக்காக இருந்தார்ன்றதை விட கிருஷ்ணனுக்காக இருந்தாருன்றது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.